எந்திரிச்சிட்டியா? அம்மா ஒரு வேலை விஷயமா கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கேன்டா. அத்தை மாமாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ பாத்துக்கோ. குட் நியூஸ். என்னங்க, அம்மா இருந்தாலும் மொத்த வீட்டையும் கண்ட்ரோல் எடுத்துட்டீங்களா? கோபப்படுற அளவுக்கு எதுவும் கேட்கலையே. புது ட்ரெஸ் போட்டது வேஸ்டா போச்சு. எங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க 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 கேளுங்க. இல்ல உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? அதானே பார்த்தேன், அப்படியே அக்கறை வந்துட்டாலும். இல்ல நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்னங்க அர்த்தம்? இன்னும் அந்த நேரம் வரலன்னு அர்த்தம். பாத்தீங்களா, மணி கூட அடிக்குது. நேரம் வருமோ சொல்றேன். See you. அத்தை வாங்க, அத்தை வாங்க, உள்ள வாங்க. எப்படி இருக்க கலை? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க சௌமியா, வா உள்ள வா. உட்காருங்க உட்காருங்க. உட்காரு சௌமியா. சௌமியா, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்ட. காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்க நீ? மாமா, நான் காலேஜ்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாமா. ஓ அப்படியா? சரி, அடுத்து என்ன பிளான் லைஃப்ல? அடுத்து லைஃப்ல என்ன பிளான்னு நீங்க தான் மாமா சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? நான் என்னத்த சொல்றது? மாமா, உங்க பிசினஸ்லாம் எப்படி மாமா போகுது? இது எலெக்ஷன் டைம்ல இப்போ. ஆமா மாப்ள, அரசியலையும் பிசினஸையும் ஒன்னா சேர்த்து செய்ய முடியல. அதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனா எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதி ஆகலான்னு பாக்குறேன். நீ தான் எதுவும் சொல்ல மாட்டியா மாப்ள? அத்தை என்ன கலை? என்னத்த வந்ததுல இருந்து என் முகத்தை கூட பார்க்கல, சுத்தி வீடியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை கலை, என் பொண்ணு இங்க வந்து வாழ போறா. என்ன பொருள் இருக்கு என்ன இல்லை எதெல்லாம் வாங்கி போடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆக மொத்தம் எல்லாரும் பிளானோட தான் வந்திருக்கீங்க. ரைட்டு. சாப்பிட தான் வந்திருப்பாங்க. இது மாமா சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஆர்டர் போட்டுறேன். ஆர்டரா? என்னம்மா மாப்பிள்ள ஆர்டர் கிட்டுங்கிறாப்ல? ஏன் கலை ஆர்டர்லாம்? அதான் வேலைக்காரி இருக்கால்ல, இல்ல இல்ல நானே பண்ணிடுறேன். அவ சமைச்சிருவா. உங்க அம்மா எல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல அத்தை, நான் ஆர்டர் போட்டா சீக்கிரம் வந்துடும். இது நான் ஆர்டர் போட்டுறேன். இல்ல இல்ல எல்லாமே இருக்கு, நானே சீக்கிரம் சமைச்சிடுறேன். அவ தான் சமைக்கிறேன்னு சொல்றாள்ல கலை, அவ சமைக்கட்டும். நீ போய் உன் ஒர்க்கை பாரு. ஏய் அம்மா, இங்க வா. என்ன பண்ணிட்டு இருக்க? சாம்பார் வச்சிடுறேம்மா. கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டு ரசமும் வச்சிடுறேம்மா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். மட்டன் பிரியாணி வேணும். மட்டன் பிரியாணி? அம்மா கறி இல்லைம்மா, அதே மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நேரம் கூட ஆகுமா? நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற கடையில் போயிட்டு கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடு போ. சரிங்கம்மா. ஏய் இங்க வா. மா, கறி வாங்கிட்டியா? வாங்கிட்டேம்மா. நான் சொன்ன கடையில் தானே வாங்கினேன்? ஆமாம்மா. எங்க காட்டு. இது என்ன வெறும் எலும்பா இருக்கு? நான் சொன்ன கடையில் வாங்கியிருந்தா வெறும் கறியா இருக்கும். இல்லைம்மா, நிஜமாவே நீங்கள் சொன்ன கடையில் தான்மா வாங்கினேன்.
இங்க எங்கேயோ பக்கத்துல வாங்கிட்டு பொய் சொல்றியா? இல்லம்மா. அப்படியா? எங்க வாங்கின பில்ல காட்டு. மா, பில் எங்க வச்சேன்னு தெரியலம்மா. அதானே, இவங்களா பில்லை வாங்குவாங்களாம், கேட்டா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களாம். நல்லா பொய் சொல்ல கத்துன்னு இருக்க. இல்லம்மா, பொய்லாம் சொல்லலம்மா. நிஜமாவே அந்த கடையில் தாம்மா வாங்கினேன். எனக்கு ராணி அப்பவே சொன்னா, இவ வாயை திறந்தாலே பொய் தான் வரும்னு. இவளெல்லாம் எங்கிருந்து வேலைக்காரின்னு பிடிச்சிட்டு வந்தாலோ. சரிப்பா. ஏய் மா, எனக்கு கால் வலிக்குது, அமுக்கி விட்டுட்டு போய் சம. என்ன பாக்குற? அமுக்கு. தமிழ், இந்தாங்க. நீங்கள் அந்த கடையில் வாங்கினதுக்கான பில்லு தான். போய் எங்கள் அத்தை கிட்ட கொடுங்க. இல்லைங்க, பரவாயில்ல. அவங்க என்ன நினச்ச மாதிரியே இருக்கட்டும். அதை நிரூபிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏங்க, எந்த பழியை வேணாலும் சுமந்துடலாங்க. பொய் திருட்டு பழியெல்லாம் மட்டும் சுமக்கவே கூடாது. போய் கொடுங்க, போங்க. புடிங்க. ம். ம். மா, நீங்க கேட்ட பில்லு. சரி சரி, போ வேலையை பாரு. இந்தா. ம். இந்தாம்மா, இங்க வா. இந்தா, ஒரு சுருக்கம் இல்லாம அயன் பண்ணி வைக்கிற. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு சாயந்தரம். போ பண்ணிட்டு வா. சரிங்கய்யா. ஏய், இங்க வா. ஐயா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒரு சுருக்கம் இல்லாம அயன் பண்ண சொன்னா இல்லையா? என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயா, நீங்க கொடுத்தது இந்த சட்டை இல்லையா? அந்த சட்டை நான் உள்ள அயன் பண்ணி வச்சிருக்கேன்யா. எனக்கு தெரியாத எந்த சட்டை நான் சொன்னேன்னு? இல்லையா, அந்த சட்டை உள்ளதான் இருக்கு. உன போய் சொல்றியா நீ? இல்லையா, மன்னிச்சிடுங்கய்யா. நான் தான் ஏதோ ஞாபகம் எல்லாம் பண்ணிட்டேன் போல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு நடக்காதியா. போய் தொலை. உன்னால எதுக்கு தான் வேலைக்கு எடுத்தாங்களோ தெரியல. சை. மா, ஏய், மேனஸ் இல்ல? கதவை தட்டிட்டு உள்ள வரணும் தெரியாதா? போய் தட்டிட்டு வா போ. மா, வரலாமா? உள்ள வா.
என்னது இது? டீமா? டீயா? எனக்கு காஃபி தான் பிடிக்கும். போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. ம் சரிம்மா. உள்ள வா. மா காஃபி. ம். ஒரு காஃபி கூட உனக்கு ஒழுங்கா கொடுக்க தெரியாது. உன்னை சீ, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. கிளம்பு. ஏங்க வேலை ரொம்ப அதிகமோ? இவங்களாம் இருக்கிற வரைக்கும் தாங்க அதிகமாக இருக்கும். இவங்களாம் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ம் எங்க தமிழ் ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க ஏங்க என்னங்க இது? என்னாச்சு? எனக்கு எதுவும் தெரிய வேணாம். யார் அடிச்சான்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். எங்க இருங்க, வேணாங்க, சொன்னா கேளுங்க, பிரச்சனை எதுவும் வேணாம். வேணாம். எல்லாரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன மாப்பிள, வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி தப்பா இருக்கு. இப்போதான் மாமா ரொம்ப சரியா இருக்கு. கலை, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க? என்னத்த காலில இருந்து நடக்கிற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். போனா போகுது, அத்தை மாமா தானே, திடீர்னு காசு பண்ண வந்தவொடனே துள்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்போ இவ மேல கை வச்சிங்களோ, இதுக்கு மேல என்னால் சும்மா இருக்க முடியாது. ஒழுங்கா நீங்களே வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. நானா கழுத்தை பிடிச்சி அமிச்சா நல்லா இருக்காது. வேணாம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ், பிரச்சனையாயிட போகுது. மாமா, என்ன மாமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கேவலம் ஒரு வேலைக்காரி முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? கேவலம் ஒரு வேலைக்காரியா? இங்க பாரு, நீ பொண்ணா இருக்கிறதுனால அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்ல அவளை அடிச்ச கையை நேரம் உடைச்சு போட்டிருப்பேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மாப்பிள்ளும் கூட பார்க்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற உண்மையான அரசியல்வாதி நீ பார்க்க வேண்டியிருக்கும். என்ன மாமா அரசியல்வாதின்றீங்க? பழசெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? டேய், கண்டவன் முன்னாடி எல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துறியா? அவளுக்கு எங்க முன்னாடி நிக்க கூட அருகதை இல்லாதவ. அவளுக்கு முன்னாடி எங்களை நிக்க வச்சு கேள்வி கேக்குறியா? அத்தை, தகுதின்றது நம்ம செய்யற வேலையிலயோ இருக்கிற இடத்துலயோ இல்ல, நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி பழகுறோன்ற குணத்துல தான் இருக்கு. நம்மளை நம்பி வந்த பொண்ணு, அவளை இவ்வளவு கொடுமைப்படுத்தின நீங்க தான் தகுதி கெட்டவங்க, அவ இல்ல. மாப்பிள ரொம்ப வார்த்தையை விட்டுட்ட. ஏய் வாங்க போலாம். இதுக்கு மேல இங்க என்ன அசிங்கப்பட முடியாது. தெரிஞ்சா சரி. இப்படிலாம் எதுக்கு பேசணும்? நீ ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவ. அப்ப தெரியும் நான் யாருன்னு. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. பாக்குறேன்.